இருக்குது, அப்படி சட்டங்கள் இருக்குது. எப்படி? இங்கேயும் அந்த சட்டங்கள் இருக்குது. கண் பரிசோதனை செய்துதான் இது இல்ல போகணும். கட்டாய சட்டமா? கட்டாயம் என்றது இல்ல. அது தேடி கொண்டு வாங்க அடுத்த முறை. சரி, ஓகே. பிரான்ஸ்ல எப்படி, ஜெர்மனில எப்படி, சுவிஸ்ல எப்படி இல்லாம எங்கட கையில கட்டாய சட்டம் கண்ணை டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்களே, இவருக்கு எல்லாம் கூட வேணாம்னு சொல்லியாச்சு. அது அப்படி இல்ல அது எங்களுக்கு ஏதோ ஒரு நோய்க்காக வைத்தியசாலை போகும்போது அவர்கள் அனுப்புவார்கள் செக்அப். இது சட்டம்ண்டா எனக்கு நோய் அல்லது குறைபாடு இருக்கிறதோ இல்லையோ நான் கட்டாயமாக லைசன்ஸை புதுப்பிக்கணும். அதுக்கு இங்க இங்கிலாந்து சட்டம் இந்த ஜனவரி முதல்ல இருந்து 70 வயது தாண்டினக்கு பிறகு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னுடைய லைசன்ஸை புதுப்பிக்கணும். அதுல கண் பரிசோதனை டாக்டர் சொல்லணும் இவர் ஓடலாம் என்றால் அது புதுப்பிப்படும், இல்லை என்றால் அந்த லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும். மன்னிப்போட அதிபர் மற்ற இன்னொரு சட்டம் பங்குனி மாதம் பெறது கேள்வி பண்ணீங்களா? அந்த குப்பையில் நிறைய வருது. குப்பை போடுறது, குப்பைவாளி சரியானதுல போடணுமா? அது அன்றைக்கு இதுல பார்த்தனா பங்குனி மாதம் பெறது அமலுக்கு வருதான். ஒவ்வொரு கவுன்சிலுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த குப்பைவாளியின் நிறங்கள். இல்ல அது சரி, அது இருக்குது. இங்க இருக்குது அது பேப்பருக்கு பிளாஸ்டிக் இது குப்பைக்கு சரி, கார்ட்போர்ட் பெட்டி அதுக்கு 3 எங்களுக்கு வித்தியாசமா இருக்குது. இங்க அது இருக்குது புதுசா இன்னும் சட்டத்தை இருக்கிட்டமா இருக்கலாம். ஆனா இப்ப நாங்கள் நியூ ஹேம் பரோ கவுன்சில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது, உங்களோட பின் அரைவாசிக்கு மேல நிறைய இல்லையா நாங்க இழுக்க மாட்டோம், விட்டுட்டு போயிடும். ஏனென்றா ஒன்று வீணான தொழிலாளர்களுடைய அலைச்சல், மற்றது அதை கொண்டு போய் கொற்ற அந்த நேர விரயத்தை நாங்க தவிர்க்க விரும்புறோம். இப்ப அரைவாசிக்கு நிறைய இல்லையா வெளியில இழுத்து விடக்கூடாது. கண் பற்றி யோசிப்போம். நான் சும்மா அவர்களை நான் சுட்டிக்காட்டி கதைக்கல சொன்ன போது எனக்கு ஞாபகம் வந்தது அவரவர்கள் அந்தந்த நாட்டுல விசாரிச்சு நான் அடுத்த வாரம் சரியான சட்ட விதிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இப்போது வணக்கம். ரஜினி அவர்கள் தலைமையில் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நன்றி. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் எழுதி இருக்கிறேன், போன கிழமை எழுதி இருக்கிறேன் கட்டித்தனமாக தேடி கண்டு எழுதி போட்டேன். எழுதி போட்டு அமர்த்தி பாக்கிதான் எனக்கு வந்துட்டு இந்த முறை எழுதினால்தான் வாசிக்க போறேன். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் ஃபார் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரே தெய்வம் என்று 22/2/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 10ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2026 தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் மாதமான பிப்ரவரி மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் ஃபார் டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 30 வாய்மை. குறள் 297. பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்ற திருக்குறளின் விளக்கம்: ஒருவன் பொய்யாமையே செய்தால் அவன் வேறு அறங்களை செய்யாமையே நல்லது. பொய்யாமையே பொய்யாது செய்யின் பிற அறம் செய்தல் நன்று என்ற பொருளும் ஒன்று என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக விரும்பியது நமக்கில்லாவிடில் உள்ளதை நாம் விரும்ப வேண்டும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரே தெய்வம். பெற்றோரே தெய்வத்திற்கான சிறப்பு வரிகள் 2 வார தொகுப்புடன் நினைகிறது நினைக்கிறேன். சிறு வயதிலும் என் பெற்றோருடன் வளர்ந்த பருவங்களில் அன்று நான் செய்த தவறு அல்லது செய்ய தவறிய விடயங்கள் என இன்று நான் உணருபவை எது எவை, இவற்றை கடை பிடித்திருந்தால் இன்று நான் நிலைமையை மாற்றியிருக்கலாமோ என எண்ணுபவை என்ற தலைப்பில் பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களின் தொகுப்புகளை இங்கே நானும் என்னுடன் ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் தியானடேசன் அவர்களும் இணைந்து வாசிக்க காத்திருக்கிறோம். முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார்
போன வாரத்தை எடுத்தோம் என்றால் ஜெயநடேசன் அவர்களே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வரிகளை. நாங்களே வாசிக்கணுமா? அதை பாரு நடுக்கீங்க. முதல்ல எடுத்துட்டு அதாவது நகுலவதி அவர்களுடையதை தந்து அங்கால போகலாம்னு நினைக்கிறேன். நகுலவதி அவர்கள் தான் முதல் எழுதி இருக்கிறாரண்டி. அப்ப அவருடையதை தாரே, நீங்கள் உங்களுடையதுக்கு தயாராகுமோ, பின்பு மாறி மாறி வாசித்துக் கொள்வோம். முதலில் இணைகிறார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். பெற்றோரே தெய்வம். நான் சிறிய வயதில் அப்பா அம்மா படி படி என்று சொல்வார்கள். சாதாரண நான் படிப்பேன். 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். கூடிய அக்கறையுடன் படித்திருக்க வேண்டும். நான் செய்யவில்லை. வளர்ந்த நல்ல வேலைக்கு போய் அம்மாவை பார்த்து பண உதவி செய்ய வேண்டும் நினைத்தேன். வெளிநாடு வர வேண்டும். கல்யாண செலவு வேண்டாம். அம்மாவுக்கு தனித்து வாழ வேண்டும் என நினைத்தது நடக்கவில்லை. கிடைத்த 3 வேலையும் தூர வேலை, சரியில்லை என்று நல்ல வேலைகளில் முடிவுகளை எதிர்பார்க்க எனக்கு கல்யாணம் பேசி திடீரென செய்ய வற்புறுத்தவே செய்து வெளிநாடு வந்து விட்டேன். 2 வருடம் அம்மாவுக்கு உதவி செய்தேன். அதில் பெரிய மகிழ்ச்சி. அவர்களை இறுதியில் பார்க்க முடியவில்லை. ஆனால் கணவனின் அம்மாவை மனம் போல பார்த்து உதவி செய்ததும், போய் பார்த்து கொடுத்து உதவியாக இருந்தது எல்லாம் மன ஆறுதல். நான் வாயில்லா பூச்சியாக இருந்தேன். அதனால் அம்மா அப்பா உதவியும் கூட. நான் நல்லபடி வளர்ந்தேன் என எண்ணுகிறேன். அப்பா அம்மா இருந்தால் கேட்டு பார்க்கலாம் அவர்களை. இறுதி காலத்தில் பக்கத்தில் இல்லை, கவலை என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தலைப்புக்குள் நின்றாரா ஜெயாண்டி? இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. தலைப்பு என்னது? சிறு வயதில் என் பெற்றோருடன் வளர்ந்த பருவங்களில் அன்று நான் செய்த தவறு அல்லது செய்ய தவறிய விடயங்கள் என இன்று நான் உணர்பவை எவை, இவற்றை கடைபிடித்திருந்தால் என்ன இன்றைய நிலைமை மாறி இருக்குமா என எண்ணுபவை என்ற வரிகளுடன் அனுபவங்களை எழுதியிருக்கிறார். தான் பட்ட வாழ்க்கையில பட்ட அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அனுபவம் எழுதியிருக்கிறார். அவர் செய்ய முடியாத, அப்படி உதவி செய்யல என்றதான் இங்க வாக்கு வருது. அப்படி செய்திருக்கலாம், அது மாதிரி தான் நினைச்சிருக்கிறார். நிச்சயம் கேட்டுக்கொண்டதால் இணைப்பார். தொடருங்க. வணக்கம் தர்ஷினி, நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம். பெற்றோர் தெய்வங்களை நான் சிறு வயதில் படிப்பதற்கு சரியான கள்ளம். எப்போதும் விளையாட்டுத்தான். வீட்டு பாடம் செய்ய இரவில் செய்து கொண்டு மேசையில் நித்திரை ஆகிவிடுவேன். எனது தகப்பனார் அறைக்குள் வந்து எழுப்பி விட்டு போய் படுக்கும்படி கூறுவார். விடிய பாடசாலை போனால் அருட்சகோதரி ஆன்மீரியிடம் சமய பாடத்துக்கு தண்டனை வெளியில் நிற்க வைப்பார். என்னுடன் படித்த நண்பிகள் 4 ஒன்றாய் சந்தித்து ஒன்றாய் போய் வருவோம். 20 நிமிடங்கள் நடக்க வேண்டும். பாடசாலை முடிந்து வரும்போது தெரு வீதியில் விளாங்காய், புளியங்காய், சப்படிலா பழம் களவெடுத்து சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் எமது உறவு முறையான பெரியவர் வீட்டு வளவில் சப்படிலா பழம் களவெடுத்து விட்டோம். பெரியவர் வீட்டுக்கே வந்து விட்டார். நாங்கள் ஓடி விட்டோம். அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார். நான் எனது ஐயாவுடன் நல்ல அடி வாங்கினேன். எனக்கு அது தண்டனையாக கிடைத்தது. நான் முதலில் மத்திய மகாவித்தியில் படிக்கும்போது ஆங்கிலம் படித்து வந்தேன். எனது அக்கா மாற்றலாகி கான்வென்ட்டுக்கு படிப்பிக்க வந்தார். அதனால் நான் திரும்ப அக்கா படிப்பித்த பாடசாலை படிக்க வந்து விட்டேன். இங்கு ஆங்கிலம் படிப்பிக்க ஆசிரியர்கள் இல்லை. இதனால் அப்படிப்பை இழந்தது சரியான கவலை. மற்றது எங்கள் எல்லோரையும் படிப்பது ஆளாகிய எமது பெற்றோரை ஞாபகத்துடன் தந்த பாமுகத்துக்கு நன்றி. ஜெயாநடேசன். மிக்க நன்றி என்று எங்களுடைய பெரிய வரிகள். ஆனால் அதை வேகமா சிரிச்சபடியே வாசிச்சிருந்தீங்க, அழகா இருந்தது. மிக்க நன்றி என்று எங்களுடைய வரிகளுக்கு. தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் அவர்களுடைய வரிகளுடன். பின்பு மாறி மாறி எங்கே தொகுப்பில் இருக்கிற எழுதி அனுப்பியவர்களுடைய வாசிப்போம். நன்றி. வணக்கம் ராஜினி ஆண்டி, வாங்கோ. வணக்கம். பெற்றோரே தெய்வம். ராஜினி ஸ்ரீதரன். என் பெற்றோருடன் வளர்ந்த பருவங்களில் நான் செய்த தவறு அல்லது செய்ய தவறிய விடயம் என்று நினைத்து பார்க்கையில் சின்ன சின்ன குளப்படிகள் செய்து அடி வேண்டி இருக்கின்றோம். எங்கள் வீட்டில் வாழைப்பழம் அதிகம். என் தம்பி அதிகம் வாழைப்பழம் சாப்பிட்டு சளி பிடித்தது. அதில் இருந்து ஐயா வாழைக்குலையை வீட்டு முகட்டில் கட்டி தூக்கி விடுவார். நான் தம்பியை தூக்கி பிடிக்க தம்பி பழம் பிடுங்குவான். இதை ஐயா கவனித்து விட்டு வந்து முட்டுக்காலில் இருக்க விட்டார். சின்ன தம்பிமாரின் குறும்புகள் அதிகம். ஒளித்து பிடித்து விளையாட மாமரத்தில் ஏறி தப்பி விழுந்தமைக்கு எனக்கும் அக்காவுக்கும் அடி விழுந்தது.
என் மச்சாள்மாருடன் இழந்த பழம் பொறுக்க போய் குரங்குக்கு பயந்து ஓடி கருக்கம் மட்டை வெட்டி பெரிய காயம். ஐயா எரிய எரிய வெட்டொட்டி சுண்ணாம்பு வெட்டொட்டி சுண்ணாம்பு அம்மியில் அரைத்து புண்ணுக்கு வைத்து கட்டி எரிய நான் அழுதது இன்று போல் இருக்கு. கரும்பு வீட்ட வேண்ட போய் வெட்ட போய் வேட்ட போய் வேண்ட போய் வெட்ட வெட்ட போய் நாரித்தாளி வெட்ட வெட்ட போயிடுவாங்க. போய் காலையும் வெட்டி போட்டேன். சின்னண்ணா மருந்து கட்ட கொண்டு போனவர். சின்ன வயதில் நான் சரியான துடியாட்டம். இரத்த காயம் எடுப்பது கூட அம்மா தண்ணி படாமல் கொளுத்தின் பேக் கட்டி குளிக்க பாத்து வைத்தியசாலைக்கு அனுப்புவார். என்னால் அம்மா நிறைய கஷ்டப்பட்டவள். புண்ணுக்கு மருந்து கட்ட போய் காத்து காத்து நின்று மருந்து கட்டி வருவான். சின்னண்ணா கடையில் வடையும் தேத்தனியும் வேண்டித் தருவார். இவையெல்லாம் நான் செய்த தவறுகள். நினைவூட்டிய பா டிவிக்கு நன்றி. சுவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். நன்றி. நன்றி நன்றி ராஜினி ஆண்டி, நீங்கள் முதலாக வாசிச்சிருந்து நீங்கள் மிக்க நன்றி. அடுத்ததாக இருப்ப வரிகள் தியானடேசன் அவர்களுடைய நேவிஸ் அவருடையது. வணக்கம். பெற்றொரு தெய்வம். சிறுவயதில் நானும் என் தம்பியும் சேர்ந்து செய்த குளப்படிகள் ஏராளம். இருந்தாலும் நானும் தம்பியும் ஒன்றாக போட்டி போட்டு செய்த விடயம் என்னால் இன்றும் மறக்கவே முடியாது. என் பெரிய அக்காவின் கணவர் மிலிட்டரி போலீஸாக இருந்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடன் வேலை செய்யும் ஒருவரை வீட்டுக்கு கூட்டி வந்திருந்தார். அவர்கள் குடிப்பதற்கு தேவையான சோடாவை 2 கிளாஸில் ஐயா ஊற்றி வைத்தார். நானும் தம்பியும் ஏற்கனவே பேசி வைத்து விட்டோம். அவர்கள் குடித்துவிட்டு கிளாஸை வைத்ததும் யார் முதலில் கிளாஸில் மீதம் இருப்பதை எடுத்து குடிப்பது என்று. அவர்கள் கிளாஸை கீழே வைத்ததும் 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு ஓடிப்போய் எடுத்து குடித்து விட்டோம். அவர்கள் சொன்னதும் ஐயாவின் கோபத்தை அன்றுதான் நான் பார்த்தேன். தம்பியை பிடித்து தள்ளி விட்டார்கள். அவன் சறுக்கி கீழே விழ மூங்கில் பிரம்பெடுத்து என்னை அடித்த அடியும் மறக்கவே முடியாது. அந்த அடி எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. நல்ல புத்திமதிகளை எங்களுக்கு புகட்டி எங்களை வளர்த்தால்தான் இன்று நாங்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்கின்றோம். பெற்றோரை நன்றியுடன் நினைவூட்டலுக்கு நன்றி. பாமுகம். இணைத்திருந்தவர் நேவிஸ் அவர்கள். மிக்க நன்றி என்று வாசித்திருந்த நீங்கள் ஜெயநடேசன் அவர்கள் வாசித்திருந்தார். மிக்க நன்றி. தொடர்கிறார் சர்வேஸ்வரி கதை அவர்கள். பெற்றோருடன் வாழ்ந்த காலத்தில் சின்ன வயதினிலே செய்த தவறாக நினைக்கையிலே சின்னவர்கள் எங்கள் சகோதரர்கள் மூவரும் தினமும் நாட்காட்டியில் திகதி கிழிக்கும் போது அதனை எறியாது அதில் உள்ள திருக்குறளை மனனம் செய்து சொல்ல வைத்திட முன்பு அத்தா வட்டம் போட்டு அதற்குள் கைகட்டி நிற்க வைப்பார். முழுவதுமாக மனனம் செய்து சொல்லி என்னிடம் பாராட்டு வாங்குவார்கள். அத்தா முன்புள்ள கோட்டுக்குள் போனதும் பயத்தில் தடுமாறி அழுவார்கள். இந்த என் கண்ணில் பட்டால் பரிந்துரைக்க போய் இவர்களுக்கு ஏதோ எல்லாம் சொல்வேன். இதுவே முழு தப்பு. நான் சொன்னதையே கேட்கும் செய்யும் மகளாக இருந்ததால் இன்றும் நிமிர்ந்து நிற்க முடிந்தது என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். தொடர்கிறார். யார் தொடர்கிறார்? வாங்க. வணக்கம். பெற்றோரை தெய்வம். ராஜினி அல்வான். நான் எல்லாம் கணக்கு எழுதிக்கிறேன். அம்மா எங்களை பக்குவமாகவும் கண்டிப்போடும் வளர்த்த வளர்ப்பை நினைத்து என்றும் கதைத்துக் கொள்வோம். கோவிலில் மாலை 6 மணிக்கு மணி அடிக்கும் பொழுது எங்கு நின்றாலும் வீட்டை போய் படிக்க வேண்டும். அம்மா ஒரு பார்வை பார்ப்பாள். அதற்கும் போகாவிட்டால் தலையை ஆட்டினால் வீட்டில் வந்து அடிவிழும் என்று தெரியும். நான் சிறுவயது தொடங்கி சிஸ்டர்மாரோடு உள்ளாந்தரமாக பழகினேன். ஆனால் சிஸ்டருக்கு போகிற எண்ணம் எனக்கு இல்லாமல் போனது ஏன் என்றுதான் இப்பவும் யோசிப்பேன். 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது விடுமுறைக்கு கொழும்புக்கு போயிருந்தேன். பிரச்சனையால் வர முடியாமல் போய்விட்டது. பின்பு சுருக்கெழுத்து தட்டச்சு படித்து கொண்டிருந்தேன். அப்புறம் சிஸ்டர்மாரோடு உடுப்பு தைப்பதற்கு என்னை வரும்படி அழைத்திருந்தார்கள். 2 பேருக்கு
நான் வெட்டி தைக்க காட்டிக் கொடுத்தால் அவர்கள் தைப்பார்கள். 10 வருடங்களாக வேலை செய்தேன். இன்றும் தொடர்புகள் இருக்கிறது. எனக்கு திருமணம் பேசியபோது அண்ணா ஜெர்மனியில் இருக்கும் ஒருவரை அனுப்பியிருந்தார் என்னை வந்து பார்க்கும்படி. நான் சொன்னேன், தாயகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்பவராக இருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டாம் என்றும். கட்டிய கணவரும் பிரச்சனைகளால் வெளிநாட்டுக்கு போக எனது வாழ்வும் வெளிநாடாய் போய்விட்டது. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். சிறப்பன் எவ்வளவு பெரிய வரிகளா இருந்தது, அழகா வாசிச்சிருந்த நீங்கள். பெரிய கதையே இருக்கிறது இதுக்குள்ள. நன்றி என்று எங்களுக்கு. இதுக்குள்ளே இவ்வளவு இன்னும் இந்த களவெடுத்து சின்னல்ல 2 தரம் அம்மா நான் அடி வேண்டையில சின்னல்ல அம்மாட்ட அந்த களவெடுத்த கதையை அதை இன்னொன்னு அழகே போடணும். களவும் அடியும் கொண்டு போட்டா அதுக்கு அந்த தலைப்புல வரைக்கும் இது நல்லா இருக்கும் அதை எழுத. சுவாரஸ்யமான இது. நான் இதுல கணக்கேன்னுட்டு தான் எழுத இல்லை. நான் அம்மாட்ட அடி வேண்டே இல்லை. அது 2 தரம் அப்படி வேண்டியிருக்கேன் சொன்னேன்ல. நன்றி நன்றி என்று தொடர்கிறார் ஜெசிந்தா அவர்களா. பெற்றோரே தெய்வம். நான் சிறு வயதிலிருந்தே எதிர்த்து கதைப்பதில்லை. இதுதான் நான் செய்ய தவறிய விடயம். அத்தோடு வெளிநாட்டுக்கு வாழ்க்கைக்கு வந்தால் என் பெற்றோரை கூட இருந்து கவனிக்க முடியாமை எண்ணி தினமும் கவலைப்படுகின்றேன். ஜெசிமன்னன் சுருக்கமாக எழுதிவிட்டிருக்கிறார். தன்னோட அனுபவங்கள் எழுதியிருக்கலாம். எழுதியிருக்கணும். சரி, இவ்வளோத்தையும் அதை எழுதி இணைச்சிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். பெற்றோரை தெய்வம். என் இளமை பிராயத்தில் எப்போதும் துருதுரு என இருப்பேன். படிக்க பிடிக்கும். அம்மாவிடம் புவியியல் சரித்திரம் கேட்டு படிப்பேன். விளையாடும் போது குழப்பினால் சண்டை போடுவேன். வீட்டில் விடு பார்க்கலாம் என்ற பதில் வரும். நான் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வேன். ஐயா ஒரு நாள் மன்னிப்புடன் என் சகோதரி ஒருவருடன் சண்டை. அவர் ஒரு அடி அடித்தார். நான் கோபத்தில் இனிமேல் உங்களுடன் கதைக்க மாட்டேன் என்றேன். கடைசி வரை கதைக்கவில்லை. 50 வருடமாயும் என் நெஞ்சிலே ஆழமாய் பதிந்த வடு. நான் ஏன் அப்படி செய்தேன் எனக்குள்ளே கேள்வி கேட்பேன். காலம் கிடந்தாலும் வலி மாறாது. செல்வி நித்யானந்தன். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜெயந்தி. மிக்க நன்றி வாசித்தவைக்கு. இப்போ இங்கே இருக்கிறார், வந்துட்டாரா என்று அவரையும் அன்போடு கேட்டபடி. இத்தனை பேர் தான் எழுதி தொடர்ந்திருக்கிறார்கள் ஜெயந்தி. இவ்வளவு எல்லோரையும் வாசித்து விட்டோம். மிக்க நன்றி. என்னோட சேர்ந்து இணைந்து வாசித்த ஜியாண்டேசன் அவர்களுக்கும் ராஜினி அட்வான்ஸ் அவர்களுக்கும் நன்றி தனி கூறி, அந்த ராஜினி அண்டி கேட்ட மாதிரி அந்த களவும் அடியும் அதுவும் தலைப்பாக்கும் போது நிறைய வரலாம். அடியில களவு செய்துட்டோம். களவு சின்ன சின்ன களவுகள் திருப்பி எழுத போறீங்களா? இல்ல சொன்னா எனக்கு நடந்தது எழுத கொஞ்சம் பெரிய பகுதி தான். 2 தரம் நடந்தது. ஒன்று கொழம்புல சின்னல்ல போய் நீ கேட்க நடந்ததும் இந்த மாமாட கடையில அவனை சொல்லி எங்க மச்சாட மகனை சொல்லி அவன் எல்லாம் கொண்டு வர எனக்கு அதை யோசனை தெரியல. அவன் அதுக்குள்ள நடுகளும் போய் நின்று எடுத்து சாப்பிட்றதா. அப்போ அவர் தான் குணம் தரேன்னு நான் அதை சாப்பிடவும் இல்லை. எடுத்து இந்த சூக்கேஸ் இருக்கு ஒரு பக்கத்தில், அதுக்குள்ள எல்லாத்தையும் மிச்சத்தை எல்லாத்தையும் அவன் பக்கெட்டை உடச்சி தர கொண்டு அவன் மச்சால சொல்லி இருக்கலாம், இவர் இப்படி எடுத்துக்கொண்டு வரான்னு என்ன பிரச்சனை இல்லையாண்டாம நான் அதை வேண்டி வச்சு உங்களை அம்மாட தம்பி அதை கண்டுட்டு எனக்கு அடிச்சு நான் அந்த மயங்கி விழுந்திருந்தேன் சின்ன. அப்போ அவர் மச்சால கணவர் வந்து கேட்டவரே என்ன நிலத்தில் கிடக்கிறாள் தான் அதை அடிச்சு போட்டு அது வீட்டை வந்து அம்மாட்டையும் அடிதான். அப்படி 2 களவு நடந்தது. சின்ன இல்லாத எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா அடிச்சதும் ஞாபகம் இருக்குது, அதை செய்ததும் ஞாபகம் இருக்கு. அம்மா கிட்ட நான் வீட்டுல மற்றும்படி அடிக்க வேண்டே இல்லை. காணையில எனது அடிக்கணும் அறைக்க ஏதாவது அடிக்க கொண்டு போய் சத்தமும் கேட்காது வெளியில. பயம், அம்மாவுக்கு பயம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்படி நல்ல வளர்த்து விட்டபடியா தான் நான் இப்போ இங்கே எல்லாரும் என்னை சொல்லக்கூடாது என்ன இதாகத்தான் சொல்லுவார்கள். ஏன்னா நான் சொல்றேன் எங்களோட அம்மாவோட பழக்கம் முழுக்க என்னில இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சபடியா தான் எங்களுக்கு அந்த பழையதை மீட்க கிடைச்சது. அதில் சொல்லி எழுதுறதுக்கும் ஞாபகம் எங்களை பெற்றோரை ஞாபகப்படுத்துறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நன்றி. நன்றி. மெட்ட கலவையும் சொல்லட்டா இதுல நேரம் இல்லாட்டி என்னதாண்டி
மற்ற கலவையும் சொல்லட்டான்னு நான் அப்புறம் எழுதிட்டேன் தானே கொஞ்சம் இன்னும் ஒருக்கா கிளவை கொண்டு வருவோம். அப்படின்னு ஒரு எழுதி எழுதி வச்சீங்கன்னா அது அப்படி இருக்கும் தானே. உபகரணத்தை தொடங்குவோம். எனக்கு 2 தரம் பிழைச்சு களவு செய்வீங்களா? இல்ல எல்லாரும் செய்வீங்களா களவு தலைப்பு? ராஜினி ஆண்டிட்டே இருக்குதாம் களவுல இன்னும் இப்ப இதுல இருக்கிறாங்க செய்தா செய்வோம். அப்படி இல்லாடி சும்மா சின்ன சின்ன கலவு அடுத்த முறை நான் இனிப்பு செய்த தவறுக்கு கேட்க இன்றும் கேட்க நினைக்கிற ஒரு மன்னிப்பு என்றத தலைப்பாக்க யோசிக்கிறான். அதுக்குள்ள இதை கொண்டு போறீங்களா? மன்னிப்புன்னா வீட்டுல மன்னிப்பு கேக்குறதா? அதாவது இல்ல இன்றைக்கு நினைச்சாலும் இப்ப உதாரணமா செலினித்தியானவருடைய தலைப்பை கவனிச்சிருக்கீங்களானே கருத்து. அது இப்ப அவர் உணர்றாரா இல்ல தாம் செய்யறது சரி என்று அடம் பிடிக்கிறாரா? எனக்கு அது விளங்கி. ஆனா வலியா இப்ப இருக்கன்னு சொல்ல அகத்துல எனக்கு வலியா இருக்காங்க சில பேருக்கு இப்ப அது ஒண்ணு இருக்குது. எனக்கும் அந்த இது இருக்குதுன்னா நான் எல்லாரும் சொல்றவே நான் கோவிக்கிறேன் இல்ல. கனடாவில் சொன்னா நீ கோவிக்கிறே இல்லை நீ பவாயில்ல இவ்வளவு காலம் கதைக்காம இது நான் சொன்னேன். அவர் செய்தது எங்களோட மச்சானரால் இருக்கிறார் வெளிநாட்டுல. அவர் செய்தது பிள்ளை. ஆனா அவரை பிள்ளைகள் வந்தா அண்ணனுடைய எல்லாம் உடுப்போட எல்லாம் பண்ணி கொடுத்து அவரோட எல்லாம் கதைக்கிறதுனா எனக்கு விருப்பம் இல்லை அவரோட கதைக்கு. ஆனா அவர் வலிய கதைப்பார். ஆனால் சொல்லுவார் அவனோட கதையாண்டு. நான் அம்மாவை தங்கச்சி மேல சொன்னேன் நீங்க கதைக்கிறேன்டா கதைங்க செய்தது சரியான பிள்ளை. அப்ப ஒரு மரியாதை இல்லாம கிடாத்தாரால அப்படி கதைச்சது எனக்கு அது பிடிக்க இல்லை. அவ்வளவு சனம் எங்களோட பப்பாட இறந்து வீட்டுக்கு அப்புறம் அப்படி நடந்தது பிடிக்க இல்லை. அண்டுல இருந்து இந்த வரையும் நான் கோவிக்கிறேன். எனக்கு அந்த மனதுக்கு அந்த கோபம் இருக்கு. ஆனா என்னோட நீங்க கோவிக்கிறீங்க அதனாலதான் இருக்கு. மறந்துட்டு இப்ப நச்சா சிரிப்பு வருதுன்னு இல்ல சொல்றோம் நீங்க எங்களுக்கு. இல்ல அது எனக்கு என்னன்னு தெரியும். அவர் செய்தது ஒரு வயதுக்கு மூத்தவர இல்ல அதல்ல கோபம் வர்ற இல்ல. ஆனா அந்த கோபம் இருக்கண்டா அது அர்த்தம் பிள்ளை. ஒரு வினாடி பாருங்க கதைங்கவா தொடர்ந்து கதைங்க என்னன்னு தெரியும் எனக்கு அந்த இது ஏனண்டா இவர் அப்படி கதைக்கணும். இதுக்கு மரியாதை கொடுக்கணும் முதலாவது. மற்றது இறந்து இதை எடுத்துக்கொண்டு போய் தாட்டுட்டு வரையில அதுக்குள்ள ஏதோ ஒரு இன்னொரு படிக்கணும்னு கொழுவினா போல ஒரு பிரச்சனை வந்தால் அது வேற யார் படிச்ச கதைச்சவன் வேற யார்கள் வேற என்ன அந்த எங்களோட ஊர் தான் அடுத்த ரோட்ல இருக்கவில்லை. இவரே உறவா இருந்து கொண்டும் இவரே அதுக்குள்ள அவனோட சேர்ந்து குழப்புவார். அது சரியான எங்களுக்கு எத்தனால அது கவலையா இருந்தது. அம்மா நினைச்சு எங்கட இதுக்குள்ள அப்படி இவங்க சண்டை பிடிக்கணும் வந்து. ஆனா அம்மா கதைச்சவ தங்கச்சியவே கதைச்சவே எல்லாரும் கதைச்சவே அண்ணன் சொன்னார் கதையண்ட நான் எனக்கு இது இல்லை. ஆனா எனக்கு அந்த நானா கதைக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப எல்லாத்துலயும் பேஸ்புக்ல எடுத்து இதுல எல்லாம் எடுத்து தன்னை எடுக்க சொல்லி என்னுடைய இதெல்லாம் போட்டு நான் எழுதி விடுறது. அப்ப நானும் சரியாண்டு ஓமண்ட எடுக்கிறது. ஆனா எல்லாரும் சொல்லிங்கன்னா நான் கோவிக்கிறேன் இல்லையா ஏன் இதுக்கு மட்டும் இப்படி நிற்கிறேன். அப்படியே மனதில் சில நேரம் பதிஞ்சுதான்னு சொன்னா அதை எடுபட கஷ்டம்னு நினைக்கிறேன்னா. ஆனா செய்ய மன்னிக்கலாம் பெரிய பாரதூரம் இல்லை என்றாலும் அது அந்த ஆக்களுக்கு செய்தபடியா அது உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் மாதிரி. சும்மா வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடக்கிறது வேற நிறைய பேர் இருக்க நடக்கிறது வேற. மரியாதையா வளர்ந்து எங்களோட அம்மா தான் நடுகரும் சொல்றோம் ஒரு தரோடையும் சோழி சுரட்டுக்கு போறோம் இல்லை. அம்மாவோட சகோதரங்களுக்கு அம்மா ஒரு ஆள் தான் அவ்வளவு எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம். ஆனா அப்படியான நேரம் எங்களுக்கு ஒரு கவலை மாதிரி. இல்ல ஆதினங்களே இப்ப நீங்க சொல்றது விளங்குது. தாபம் பணத்துல இருக்குதுன்றது தெரியுது மனத்தாபம். ஆனால் ஜேசுநாதர் அப்படி சொல்ல இல்லையே எங்களுக்கு. மன்னிக்க சொல்றாரு. ஆனா அப்ப அதை திருப்பி நாங்க வாசிக்கிறோம் எல்லாம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அன்பா இருக்கணும் மற்றவர்களோட அன்பா இருக்கணும். ஒரு கன்னத்தையில அடிக்கிறவனுக்கு அடிச்சா மறு கன்னத்தையும் காட்டு அப்படி போட்டிருந்தாலும் என்ன அடிக்க நாங்க அடிக்க பண்ணிட்டு இருக்கிறதா இல்ல. அது அப்ப பிறகு அப்ப ஒத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் அல்லா ஜேசுநாதர் சிவருமானோட ஒரே சார்ந்த அதை நான் ஏற்றுக்கொள்றேன். இல்லை நீங்க ஏற்றுக்கொள்றாக்கள் இப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு அது வேண்டாம் தலைப்பு. ஆனா அப்படி அல்ல நான் நினைக்கிறேன் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி ஆகும். இதுல வச்சு என்ன செய்ய போறீங்க? உங்களோட பர்டிகுலர் இடம் இருக்குமா? ஆனா நான் அந்த ஆக்களுக்கு முன்னால அவரை அவமதிக்காம இருக்கலாம். அது முடிஞ்சு போச்சு. அந்த நபர் உயிரோடு இருக்கிறாரா? இங்க வந்தவர்
வந்த இடத்துல எல்லாரும் கதைச்ச கொண்டவே நான் அந்த அவரோட அவமதிக்கல, எல்லாரும் இருக்க அவரும் கதைச்சவர் தான். இப்பவும் இருக்கிறாரோ? ஓ ஓ ஓ, இப்ப இப்ப எனக்கு முடிய போற மாதிரி அவைகளுக்கும் ஒரு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இதை வச்சிருப்பீங்களா நீங்க மனதுல? மனதில் எனக்கு அந்த நான் செய்த எங்கட அம்மா பட்ட இல்ல, துயரம் அது எனக்கு. சரி, சம்பவத்தை நீங்க மறக்கவோ மன்னிக்கவோ தேவையில்லை. ஆனா ஒரு மனிதன் இதுல வந்து ஆனா நான் இந்த அப்படி கண்டுட்டு கதைக்காம போய் இல்ல, எங்கால நீங்க திருப்பி தொடர்ந்து காய்க்கிறீங்கன்னா அது சிந்திக்க மாட்டீங்கன்னா அதை விட்டுருவோம் அந்த கதையை. நீங்க செய்தது சரி சரி என்று ஒரு மணிக்கெல்லாம் காய்ச்சி கொண்டு இருப்பீங்க என்றால் நாங்கள் பெற்ற தெய்வத்துக்குள்ள போயிடுவோம். இது நான் வாசிச்சோடு நீங்களும் இங்கேயும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. புத்தபெருமான் ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து கூப்பிடுறா வழியில அடிக்க போறேன்னு கத்துறாராம். இப்ப சிசியரை சொல்றாரு, ஒருத்தர் குழம்புறாரு, அவர் உள்ள கூப்பிடுங்க. அவர் பேசுறாராம், சொல்லுவேன் அடியா அப்படியான்னு. அப்ப அவர் ஏதோ அவரை சாந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்டுட்டு அதை விட்டுட்டு போக இவர் கேட்டுக்கிற சிசியர்கள் என்னத்தை சொன்னவர்டா அவர் சொல்ற, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்றது. ஆனா ஏதோ ஒரு 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 என்னுடைய ஏதோ ஒரு விஷயம் அவரை பாதிச்சிருக்குது. அதுபடினால நான் மன்னிக்கிறேன், அது நான் ஏற்றுக்கொள்றேன், நான் தப்ப உணர்ந்த மாதிரி அவரு காட்டிட்டேன். அப்ப புத்தபகவனுடைய போதனை என்னன்னா, வந்த மனிதனின் செயல் அல்ல அது, அந்த வந்த மனிதனுடைய ஒரு தவறான புரிதல் அல்லது தவறா அதை விளங்கி கொண்டதன் வடிவம் தான் அதே தவிர வந்த மனிதனை நான் வைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல மோகன் வைப்போம், அந்த மோகனுடைய செயல் தான் அதே தவிர அதை நீங்க மன்னிக்க வேண்டாம். அதுக்காக மோகனையே வெறுக்கிறது என்றது கடவுள்கள் தந்த சிந்தனைகளுக்கு நாங்க மாறா நடக்கும். நான் அரைவாசியில இருந்து ஒரு முக்காவாசிக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு இந்த இது ஒரு கொஞ்சம் இருக்கு, அது ஒன்றுதான். மற்றபடி நான் வச்சிருங்கோ, பட்டிகளையும் இடத்தையும் வச்சிருங்க, கொண்டு போ. நன்றி. வேணும்னு அது சொன்னா அங்கால போவோம், அங்கால போவோம். அப்படி அல்ல, இல்ல நான் ஒரு கழக்க நாங்க போயிட்டு வரணும். பொதுவா கதைக்கிறது என்னன்னா, சேர்ந்து கதைக்கிறது என்ற ஒரு அர்த்தம் வந்து சில விஷயங்களை நாங்க திருப்பி சிந்திக்கலாம் என்றது. சிந்திக்கவே மாட்டேன் என்று சொன்னா இதை சேர்ந்து கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. சரி, நாங்க தொடர்போம். அப்ப அந்த தலைப்பை கொண்டு வந்து இது எழுதுவீங்களான்னு தான் நான் கேட்டேன். கரவரங்க வைக்குது அதுக்கு முன்னும் தர்ஜினியா உங்களுக்கு சோயினமா அல்லது இருக்கிற தூக்க குரலா? இல்ல, கொஞ்சம் சோயினம். அந்த இருமல் கூட, இருமல் சரியா கஷ்டமா இருக்கிறது. இருமல் எவ்வளவு நாளா இருக்கு? இப்ப ஒரு 2 நாளா தான். அதான் நிறைய வைரஸ் ஓடிக்குது. ஓகே, சரி, அதையும் கழிச்சிட்டு என்ன நடக்கு வேற எதுவும் ஆக்கங்கள்ல நீங்க கேட்டது தலைப்பு மீறின செயல் சிலர் அது இருக்கிறவன் நினைக்கிறேன். எந்த பிள்ளைகளை படிப்பிச்சார்கள் தெரியல, யாருன்னு தெரியல, நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல இல்லை. நான் ரெண்டே எப்பவுமே நானே தலைப்பு புரியாமலிங்க இந்த பிள்ளைகளை எப்படி படிப்பிச்சேன்னு எனக்கு அஜிமிக்கவா தான் எனக்கு. வேறு யாருடைய செயல்கள் மற்றது ஜெசி மணிவன் வேறு ஏதோ சொல்றாரு எனக்கு. இப்ப தான் எதிர்த்து கதைக்க பழகி இருக்கிறது நல்ல செயலாது. சிறு வயதில் இருந்தே எதிர்த்து கதைப்பதில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறேன். இல்ல, அது நாங்கள் இப்ப இந்த எடுத்த தலைப்பின்படி அதை நான் செய்ய தவறிட்டேன். அப்ப எதிர்த்து கதைக்கிறது நல்ல செயலாண்டு. தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளணும் வேண்டாமோன்னா எதிர்த்து தானே சொல்லணும். தனக்கு தேவையானதை பெற்றிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா இதுவரையில வாழ்க்கையில? அவாக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி எதிர்த்து கதைக்கிற பழக்கமே இருந்தது இல்லையா? எதிர்த்து கதை பொதுவா அவருடையதை விட்டுட்டோம். பொதுவா எதிர்த்து கதைக்கிறது நல்ல வழக்கமான்னு கேட்கு. இல்ல, எதிர்த்து கதைக்கிறது நல்ல வழக்கம் இல்ல. அதுதானே தான் பழகாம விட்டுட்டேன். அம்மா சொல்லி கொடுத்துவாவோ அல்லது அப்பா எதிர்த்து கதையடி பிள்ளை, எதிர்த்து கதையடி பிள்ளை, இந்திய தலைப்பின்படி கேட்கிறேன். அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமோனா அம்மா அப்பா தலைப்பு அதுதானே. அந்த பேச்சை கேட்காம வளர்ந்ததால இன்றைக்கு நான் அதை நினைக்கிற பக்கம் என்னன்னு தான் கேட்கிறேன். சில வேளை நான் நினைக்கிறேன் பொதுவா வந்து எல்லா அம்மா அப்பாக்களும் வந்து அம்மா அப்பா எப்படி இருப்பினமோ அது மாதிரி இருப்பினம். அப்ப அதை பார்த்து வளர்ற பிள்ளை அந்த நேரம் அது அம்மா மாதிரி இருந்திருக்கலாம். பிறகு வளர்ந்தோடனே இல்லை அப்படி இருக்கிறது பிள்ளையன்றுட்டு இப்பொழுது எதிர்த்து கதைக்கிறதுக்கு பழகி இருக்கலாம், அதான் பழகாம விட்டுருக்கலாம்ன்ற மாதிரி ஒவ்வொரு தடவை நினைச்சு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையா தரிசனி சொல்ற சரி. முதலாவது எங்களோட அம்மா
எங்களுடைய அம்மாவே என்னை பற்றி உதாரணத்துக்கு சொல்லிடலாம். அம்மா ஆ, மாதிரி இருக்கிறான்னு எல்லா சகோதரங்களும் சொல்றாங்க. என்ன ஆம், விஷயத்திலும் ஆ, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அந்த கொடுக்குற ம், மனப்பான்மை, ஆம், கதைக்கிறது எல்லாம் அம்மா முகம் எல்லாம் அம்மா மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவேன். எல்லா சகோதரங்களும் சொல்றாங்க. சொந்தக்காரரும் அப்படித்தான் சொல்லுவேன். ஆ. அம்மா மாதிரி நீங்க அம்மா நீங்க தாய இருக்கிறீர்கள். மாதிரி பிள்ளை. ஏன்னு. அதே போலதான் ஜெயந்தி நான் நினைக்கிறேன் அம்மா பார்த்து வளர்ந்துருக்கலாம். இப்ப தான் அந்த முன்னை கேட்ட தலைப்பில் அப்படி கேட்டிருக்கீங்க, தான் அந்த எதிர்த்து கதைக்காம பழகி விட்டனோ என்று சொல்லி அவ யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா எதிர்த்து இதுக்கும் கதைக்கிறது பதில் இல்லை. பிள்ளையா ஆண்டி ஆண்டி இது மோனா விட்ட. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வா. இப்ப யாரும் அம்மாவோட சகோதரங்கள் வந்துட்டு எல்லாம் எங்களை பற்றி எல்லாம் சொல்லுவினோம். அப்படி ம், உடுப்பு போனினோம், அப்படி தெரியினோம், சைக்கிள் ஓடினோம், இந்த கூடாத சிவனுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லுவினோம். வந்து அம்மா பேசாம அது அவியலோட விருப்பம், அவளில் ஆம், என்ன செய்யறேன்னு சொல்லுவா அம்மா. அப்படி எதிர்த்து ஒரு நாளும் கதைக்க மாட்டான். ஆம். அது மாதிரி தான் நானும் சில விஷயங்களை இன்னும் செல்லண்டு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு நானும் சமாளித்து கொண்டு போகிறேன். இந்த சகோதரங்களோட அப்படித்தான் நான் இருக்கிறேன். ஓம் ஓம் ஆண்டி நீங்க சொல்ற சரி. நான் கூட அநேகர் நினைக்கிறது எப்படின்னு சொன்னா, அந்த கடவுள் எல்லாரையும் படைச்சார். பிறப்பு கூட இன்ன தரம்ன்னு சொல்லி தெரியும் எங்களுக்கு. இந்த நாள் பிறக்கலாம்ன்னு சொல்லி. உதாரணத்துக்கு எங்களுடைய அம்மா சொல்லுவா, நாங்க 4 பேரும் அம்மாவுக்கு ஆப்பரேஷன். அம்மா கொடுத்த தேதியில தான் ஒவ்வொரு நட்சத்திரம், 4 நட்சத்திரம் எல்லாம் அம்மாவே முடிவு செய்து தான் நாங்க 4 பேருமே பிறந்தோம்ன்னு சொல்லுவா. ஆனா, அந்த இறப்புன்றது அது ஏதோ ஒரு நாள்ல இது தான் நடக்குது. அது இதண்ட முடியாது தானே. அத ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி, நாங்க வந்து எதிர்த்து கதைக்கிறது எல்லாத்தையும், அந்த எதிர்த்து கதைக்காம இருக்கிறார்களோ, அவருக்குள்ள உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லும். என்னன்னு சொல்றது? அது எப்படி சொல்றதுண்டி? மௌனத்தில் இருக்கிறேன், மௌனமா இருக்கிறேன்னு இல்ல மௌனமா நினை இருக்கிறது. நினைத்து உள்ளுக்குள்ள கதைப்போம் நாங்க. ஆனா வெளியில வராது வார்த்தை. வழியில அத வராம மட்டும் இருக்கிறா. வழியில நாங்க நான் அத சில மட்டும் நேரம் இப்ப நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னா, இப்ப ஆன்டி என்ன கதைக்க விடுறாவோ இல்லையோன்னு நான் இங்க நினைச்சு திட்டிக் கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டேன்டா, அது எவ்வளவு கடவுள் வந்து அதை தெரிய வைக்கல பாத்தீங்கன்னா. அதுக்காக மௌனமா இருக்கிறவை எல்லாம் ஒண்ணும் எதிர்த்து கதைக்கலைன்றது இல்ல தானே. மனசுக்கு நொந்திருப்பாங்கல்ல. ஏற்றுக்கொண்டு நான் நடப்பேன். பிற அவையில் தாங்களாவே வந்து தாங்க உணர்ந்து பிற திரும்பி வருவினோம். என்னட்ட உண்மை அப்படி என்ற சகோதரங்கள் இருக்கினோம், இப்பவும் இருக்கினோம். Yeah, all right. Oh, sorry, மன்னிக்கணும் கதை. இல்லை அப்படி இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். நான் சொல்றது சரியா இருக்கிறேன்னு அவையில் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். அஹ் ஆனால் பிறகு அதை யோசித்து அது சரி போல இருக்கின்ற மாதிரி பிறகு இது வழியை வந்து தெரிஞ்சு தெரியாத மாதிரி பழகினோம். பிறகு அப்படியும் இருக்கிறாங்க இருக்கிறோம். ஆனா எல்லாரும் சொல்றது எதிர்த்து கதைக்கும் போது சில வேளை இவர் ஏதோ என்ன எதிர்த்து கதைக்கிற மாதிரி இருக்கும் பார்வைக்கு. அல்ல நீங்க இப்ப நானும் நீங்களும் இதுல இருக்கிறோம். நீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தர்றீங்க. ரஜினி எண்ணத்துல நான் சொல்ல வேணும், ஆனா சரியா சொல்லி கொடுக்கணும் வேண்ட எண்ணத்துல சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இப்ப நினைக்கிறேன், நான் இந்த இதுல இருக்கீங்க வா என்ன எனக்கு சொல்ற என்ன மாதிரி நினைப்பேன். ஆனா நாங்க விடை பெற்றுவோம். ஆனா பிறகு ஆண்டி அது யோசிக்க ஏஞ்சி ஆண்டி சொன்னா சரியான ஓ வேதனையா இருக்கிறேன். மற்ற நான் அப்படி எல்லாரும் உணர்றேன். எல்லாரும் சொல்றது எடுக்க மாட்டான். ஜெயாண்டி ஏன் சொன்னா, ஜெயாண்டி யாரு, அவன் அனுபவம் என்ன, ஏன் எதுக்கு சொன்னா, சரியானதுக்கு தான் சொல்றான்றதை நாங்க கட்டாயம் யோசிப்போம் கண்டிப்பா. இல்லை அப்படி நடக்குது, அப்படி நடந்தும் இருக்கு. நடந்து நான் அப்படி தண்டு கவலைப்பட்டவும் உண்டு. மனதுக்குள்ள சரியா கவலைப்பட்டவும் உண்டு. ஏன் இப்படி தண்ணு நான் அப்படி தண்ணி இல்லையாண்டு அந்த எல்லாமே எனக்கு பல இதுகளில் இந்த இதுக்குள்ள வந்திருக்கு, ரேடியோக்குள்ள வந்திருக்கு. உம். அது நான் இப்ப நாங்க அதை சொல்லாட்டு நேரடியா சொல்லாட்டிலும் ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்குள்ள உணர்ந்து கொள்வோம். இவராலதான் அதை நான் இதனாலதான் நான் யோசிச்சேன், இதனால அது சரி என்றுதான் படுகுது என்றதை எதிர்த்து கதைக்கிற எல்லாரும் பிறகு சந்தோஷமா இருப்பினம் வேண்டும் இல்லையா, கவலையா தான் இருப்பினம். பேசி அதுக்காக போட்டு மௌனமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. மௌனமா இருக்கிறதான் உண்மையான இது. மௌனமா என்ன விஷயத்துக்கு இங்கே ஓண்டு சொல்லிட்டு மௌனமா இருந்தா நாங்கள் வெற்றியாளர் தான். ஆம், ஆம். ம். ஆனா அதுதான் மௌனமா இருக்கையும் மனசுக்குள்ள உண்ட சில நினைப்பு உண்டா. நேரம் குட்ட குட்ட குனியம் குனியம் கூடாதான் எதிர்த்து ஆம், போராட வேண்டும். அது இல்லமாக்க எங்களோட கௌரவங்கள் அதுகளையும் பார்க்குறோம் தானே. நாங்கள் சில நேரங்களில் ஆம். எங்களை இது எங்களையும் பாதுகாத்து கொள்ளணும், நாங்கள் அப்படி இருந்து கொள்கிறோம். சரி. அந்த மாதிரி எதிர்த்து கதைக்கிறது நல்லதா கெட்டதா, இது நல்லா தான் இருக்கும். எதுக்கு கதைக்கிறோம், யாரோட கதைக்கிறோம்ன்றதும் இருக்கு. எதிர்த்து கதைக்கிறோம், எதிர்த்து கதைச்சா வாயாடியன்னு சொல்லிடுவாங்க. எதிர்த்து கதைக்காட்டி இந்த இவாட்ட கதைக்கவே இல்லை, இந்த மாதிரி எதிர்த்து கதைச்சு கொண்டே இருக்கும், அப்ப கதைக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவும் எடுத்துருவேன் நான். இல்லை எங்கள் இப்போ எங்களை மனதில் இருக்கிறத நாங்கள் வெளிப்படுத்தலாம் தானே. சரியோ பிள்ளையோ அது ஆம். எதிர்ப்பாக எங்களோட மனதில் இது சரியோ பிள்ளையோ எங்களுக்கு தெரியாது. ம். ஆனால் கேட்குறவர்களுக்கு அது இதாக இருக்கும், பிள்ளையாகவும் இருக்கலாம், சில நேரம் சரியாகவும் இருக்கலாம்.
சரியா இருந்தால் அவியல் பிள்ளைகள்னா தான் ஏற்றுக்கொள்ளுவேன். நாங்கள் எங்களோட மனதுக்கு நாங்கள் இது சரியோ பிள்ளையோண்டு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தானே, அது நாங்கள் செய்கிறது சரியோ சரியோ பிள்ளையோண்டு. பிள்ளையோன்றது எங்களுக்கு தெரியும் தானே அந்த ம். அனுபவத்துல. சரியா இருந்தா சரியா தொடர்வோம், அல்ல அதை நிப்பாட்டிட வேணும். ஆமாம், எங்களோட மனம் சொல்லும் சரியா தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆம். ஆனால் அது மற்றவர்களுக்கு அது பிள்ளையா தோன்றுனா அது எங்களால் ஒன்றும் செய்யல. அது என்ன விளக்கம் ஆம். இல்லையன்றதான் அவருக்கு விளக்கம் இல்லையன்றா நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் அதை என்னென்ன. விளங்கி கொள்ளுங்கொண்டு விளக்க வைக்க முடியாது. இதுக்காகத்தான் சொன்னேன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமாம். அப்ப இப்ப என்ன கடைசியா முடிவு எடுக்கிறீங்க? எதிர்த்து காய்க்கிறது சரியா பிள்ளையா? எதிர்த்து கதைக்கிற ஒரு தரம் நிம்மதியா பிறகு இருக்க முடியாதுன்றது இருக்குமோ. நான் போய் எதிர்த்து உங்களோட கதைச்சு போட்டு வைங்கோ, நானே அப்படி சொன்னேன் அப்படின்றது பிறகு எங்களுக்குள்ள அது உறுத்தலா இருக்கும். ஐயோ, இருக்கிறார். கட்டாயம் இல்லையே, இருக்கும். நான் சரியானதுக்கு ஒரு அநீதிக்கு எதிராக தானே கரைச்சேன். அநீதிக்கு எதிராக கதைச்சாலும் யார்கிட்ட கதைக்கிறோம்ன்றதும் இருக்குன்னு தானே. அது என்ன பிரச்சனை? அவரை கண்டா இப்படி கதைக்கணும், இவரை கண்டா இப்படி கதைக்கணும். நாங்கள் எந்த ஹாலிவுட் நடிகர்கள் ஏன் யார்கிட்ட கதைக்கிறோம் என்று அந்த சொல்லு உங்களுக்கு வந்தது? எதிர்த்து கதைக்கிறது, எதிர்த்து எந்த கருத்துப்படி எதிர்த்து அதுண்டா நீங்க நியாயமான ஆள் இல்லையே. ஞானசரை கண்ட உடனே சாதுவா கதைக்கிறது, கணவனை கண்ட உடனே எதிர்த்து கதைக்கிறதுன்னா உங்களோட நியாயத்தன்மை எப்படி அப்ப நியாயிக்கிறது? எல்லாத்துக்குமே எதிர்த்து கழிச்சு கொண்டுண்டாமோ. இல்ல அப்படி என்று இல்லையே. எனக்கு பிழையண்டு பட்டது பிழையண்டு காய்க்கிறது, சரியென்று பட்டது சரியென்றும் கதைக்கும். எங்களோட முதலாளி இருக்கார், கேட்பார், அவர் எல்லாத்தையும் பிழைய மட்டும்தான் கதைப்பார், தவறுகளை மட்டும்தான் சுட்டி காட்டுவார். நல்லதுல ஒரு நாளும் பாராட்டுதான் அப்படி பெருசா சில ஒன்று ரெண்டு தான். எல்லாருடைய சில அது சரியா சினிமா அந்த நேரங்கள்ல எதிர்த்து கதைச்சா பிள்ளைய சொல்லும் போது ஆத்திரம் வரும். ஏனென்றால் அன்பு வராது. இது இப்படித்தான், இது இப்படித்தான் என்றா எங்களால் நீக்க இயலாதது. எத்தனையோ தரம் சொல்லியும் பார்த்திருக்கேன். இப்ப ஒரு காய்க்குது நான். அது மாதிரி எங்களோட வாழ்க்கை துணைகளும் அப்படி இருப்பார்கள். நல்லதை சொல்லியே இருக்க மாட்டார்கள், சொல்றது முழுக்க குற்றம். அது போல அப்படி இருக்கிறான், அது ஏற்றுக்கொள்ள இல்லாத நடுவில். அப்ப அந்த நேரத்துல நான் சரி செய்யல பிள்ளைன்னா நீங்க எதிர்த்துதானே கதைக்கணும். அது புருஷன் அல்லது சிவபெருமானன்றதுக்காக மாறி நினைக்கலாம். இவரோட காய்க்க கூடாது, இவரோட காய்க்கலாம் என்றா நீங்க நடிக்கிறீர்கள் எல்லோ. நீங்கள் என்றது யார் அது செய்யறமோ அதை நடிக்கிறோம். இப்ப இதை மௌனமா கேட்டு ரசிச்சு கொண்டு இப்ப ஜெசி அவர்கள் இப்ப காட்சிலைக்கு வரணும், வேலையில இருந்தாலும் அவர்ல இருந்து அந்த கதை தொடங்கினார். அதாவது நான் சின்னல சொல்லு, அப்ப அம்மா சொல்ல வரும், எதிர்த்து கதை எழுப்பில்ல, எதிர்த்து கதை எழுப்பில்ல. இதுதான் நான் செய்ய தவறிய விடயம்னு சொல்லி இருக்கிறேன். தலைப்பின்படி இந்த அம்மாக்கள் சின்ன வயதுல எனக்கு சொல்லி தர்ற போது நான் கேட்க நாங்கள் இப்ப அதுதான் பிற நீங்க தலைப்பாக்கினீங்க, ஜெகன்சன் கேட்டுனீங்க, எதிர்த்து கேட்கறது பிள்ளையோ ஒன்று கேட்டுனீங்க. இப்ப அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? நாங்க 3 பேர் தான் நிக்கிறோம் இதுல. மற்றாக்கள் நடைப்பிணங்களாக இருக்கணுமோ தெரியல, ஆனா இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம் இதுல. ஏற்றுக்கொள்ளணும் என்ற இதுல 1-2க்கு ஏற்றுக்கொள்ளலாம், நடுவில் அப்படி அப்படின்னு தான் ஏற்றுக்கொள்ள இயலாதானே. இல்ல 1-2க்கு ஏற்றுக்கொண்டுட்டு மற்றதுக்கு சடையேற்றி நீங்க என்ன பயப்படுறீங்க? திருப்பி இல்ல ஒன்று பிள்ளைன்னு சொன்னா சரியா நெல்லிட்டு போகலாம். இப்ப அடுத்ததும் சரியா நாங்க செய்தா அதையும் பிள்ளைன்னு சொன்னா நான் கேட்கறது எப்பவுமே ஒரே நீதியில நில்லுங்களேன், பிள்ளையண்டா பிள்ளை, சரியண்டா சரியண்டா ஒரே நீதியில நில்லுங்களேன்னு கேட்கறது. அது தவறா? இல்லை. ஏன் சும்மா சில நேரங்களை காய்க்கிறது, சில நேரங்களை காய்க்கிறது இல்ல, சிலரை கண்டா இருக்கிறது, சிலரை கண்டா புருவுறுத்துறது மனதுக்குள்ள. இவர் சொன்னது புருவுறுத்தல தான் சொன்னாரு ரஜினி அவர்கள். மனதுக்குள்ள சொல்லும் இறைவனுக்கு கேட்கும் கதை வர இல்ல, அதையும் கேட்கிற மாதிரி விட்டு இருந்தாமோண்டா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு கேட்க வேண்டாம், அவ்வளவு இதா இருக்கும் தெரியுமா? அது கேட்டா நல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் முந்தி கூட இந்த இயக்கங்களை காட்டி எங்களை பயமுறுத்தேக்கல. நான் சொன்னேன் என்ன கனவுல எழுப்பிக்கு யாரில் ரேடியோட விட்டாலும் இதைத்தான் சொல்லுவேன். நான் அதனாலதான் உங்களோட இப்ப நியாயிக்கிறேன். நான் செய்யறேன். நான் நீங்கள் இன்னார் இல்லைன்றதுக்காக இல்லை, யாரா இருந்தாலும் எனக்கு இவரோடதான் இன்றைக்கு 10 லட்சம் கிடைச்சிருந்தாரு, நான் அவர் விட்டு அப்படியே நேர கட்டாயமா சொல்லுவேன். ஏனென்றா அப்படி இல்லைன்னா நான் நடிகன் என்ன, நான் தேவைக்காக ராஜா பண்ற ஒரு மனிதன். சொல்லுங்க, சொல்ல ட்ரை பண்றீங்க. ஆக்களை பொறுத்தும் இருக்குத்தானே நாங்கள். அதுதான் சொல்றேன். அப்ப நாங்கள் நடிகர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள் இல்ல. ஓமண்டுங்க இல்லைன்னா இல்லைன்னு சண்டை பிடிப்போம். இப்ப ராஜினியருக்கு நான் சொன்னேன் என்னன்னா, நீங்கள்
இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீங்கன்னா அந்த மனிதனையும் இவரையும் இறைவன் தானே அனுப்பினார். ஏதோ அந்த நேரம் இருந்தாலும் அந்த நேரம் அவருக்கு ஏதோ உழப்பு சிக்கலோ மூளைச்சிக்கலோ இருந்திருக்கு போல இருக்கு. பாவம் என்று நினைச்சால் நாங்கள் இறைவன் அப்படி ஆயிடுவோம். சாதிக்க கூடாது, அப்படி சாதிக்கணும். இல்ல, நான் ஒரு நாளும் அவை கதைச்சா கதைக்க யாருண்டாலும் எனக்கு இதுன்னு சொன்னா அவை சிரிச்சா நான் சிரிப்பேன், அவை கதைச்சா கதைப்பேன். சில பேர் அப்படி இல்லை, இந்த கோவிச்சுட்டு இல்ல, கதைக்காம அப்படி பொதுவா நீங்க சிரிக்காமத்தான் நீங்க இருக்கிற. நீங்க அப்ப உங்களோட ஒரு தடவை சிரிச்சுட்டா இயலாது. அப்புறம் என்னன்னு கேட்டாதான் சிரிப்பீங்க. பொதுவா பொதுவா சொல்றேன். பொதுவா சொல்றேன். டிவி பார்த்தோன்னு கேட்கல மும்மண்ணு இருப்பீங்க ரெண்டு வெப்பமே. அப்ப நீங்க அப்ப கதைச்சு சிரிச்சாத்தான் சிரிப்பேன், காய்ச்சத்தான் கதைச்சுப்பேன், என்னோட நல்லா நடந்ததான் நல்லா நடப்பேன், தீய நடந்த தீயத்தான் நடப்பேன்னா. இப்ப எனக்கு பிடிக்காத ஒருவர் வந்து என்ன கண்டு சிரிச்சாங்கன்னா நான் சிரிச்சுட்டு போவேன். அவர் கோபம் மட்டும் கதைக்காம சிரிக்காம போக மாட்டேன். நீங்க கதைச்சா சொன்னீங்க அது சொல்லி மோன் வீட்டை வந்தவர், ஆனா எனக்கு பிடிக்கலையே. இல்ல நீங்க சொன்னீங்க வந்தவர் நான் கதைச்சோன்னு இருக்கேன். நான் அதை அப்படி இருந்து காட்டு கொண்டு இருந்தேன். நான் அவர் இல்லையே பிள்ளைகளுக்கு வயல் சடைகிறீங்க. இப்ப அவர் சிரிச்சிருப்பாரு தானே, சீதரைக்குள்ள நன்றின்னு சொல்லியிருப்பாரு. சரியானே. எங்க வீட்டுல இல்ல இன்னொரு இடத்துல கண்ட நேரம் நான் சண்டையில எல்லாம் பிள்ளைகளோட கதைச்சா கதைச்சா எல்லாம் எல்லாரும் உண்டாயிருந்து கதைச்சதோடய. ஆனா நான் இந்த பிடிக்கலையண்டு ராஜினி, நான் படிவா சொல்லுங்க. நீங்க மனதுல அந்த அந்த எண்ணத்தை இப்பவும் வச்சிருக்கிறீங்க. அதுல இருந்தா இப்ப இவ்வளவு காய்ச்சி கொண்டு அதான் சொன்னேன். முக்காவாசி போவும் போயிட்டுது எனக்கு. அப்ப அந்த காவாசி எதுக்கு இருக்குன்றது தான் இப்ப இதுல கேள்வி வந்தது. நாங்கள் எதிர்த்து கதைக்கிறது பிள்ளையா சரியா? இங்க போனா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டோம். இங்க போயிட்டு ஒரு அளவுக்கு இந்த வாக்களை நீங்க சொல்லுவீங்க முகத்தை முடிக்கிறேன், அப்படி செய்ய மாட்டேன். அந்த பழக்கம் என்னில இல்லை. எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன், மூணாம் தடவை சொல்றேன். இன்றைக்கு கடவுளே ஆனாலும் என் மனசு சொல்றது உதடு சொல்றது. அதுலதான் எனக்கு எனக்கு நல்ல பேரும் இருக்கு, கெட்ட பேரும். எனக்கு கெட்ட பேரை பற்றி கவலையே இல்லை, நல்ல பேரை பற்றியும் கவலையே இல்லை. ஆனா நான் நடிக்க கூடாது. நான் மற்றவருக்கு முன்னாடி நடிகனா பழகக்கூடாது. அது ஒரு பெரிய துரோகம் நினைக்கிறேன். நான் எத்தனையோ பேரை வாசல்ல வச்சு அவர் செய்த பிள்ளையெல்லாம் சொல்லி போட்டுதான் கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வந்தது. அதுக்கு பிறகு சொல்லிட்டுதான் வருவார். இப்ப ஒண்ணுமே இந்த மனதுல இல்லையே, கொட்டிட்டு. அது திருப்பியும் என்னோட பழகிறதும் பழகாமறதும் அவற்றை பிரச்சனை, இந்திய பிரச்சனை. நானே துரோகம் பண்ணோம். நான் கடவுளா இருக்கவே விரும்புறேன். அதனாலதான் சமயங்களை நம்புறேன். ஏன்னா நான் கடவுளா இருக்க விரும்புறபடினால என்னுடைய நேர்மை தன்மையை தவறக்கூடாது. யாருக்கும் நான் நடிக்க கூடாது, யாருக்கும் பொய்யாக மூத்த காட்டக்கூடாது. நீங்க மாறணும் இல்லை, ஆனா சிந்திக்கலாம் மட்டும்தான் இப்ப இருக்கு. நீங்க சிந்திக்கலாம், கொஞ்சம் இதை பற்றி யோசிக்கலாம். நெஞ்சில் வஞ்சம் கெட நின்ற ராஜினி அவர்களே என்று சொல்லி முடிப்போம். ஆமா, டக்கு டக்கு ஓடிட்டு வர ராஜினியோடைய கதையில ஒரு கதை கேட்டீங்களா? ஒரு சுவாரஸ்யமான கதை. கொரோனமேந்து உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளான் வேணும்னு நின்றவனாம். ஆனா அப்படியே கிடைச்சதாம். ஆனா அவர் ஓடி வந்துட்டாராம் வெளிநாட்டு. அவர் வெளிநாடே வாழ்க்கையா போயிட்டு. ஆனா ராஜினி அவர்கள் இல்ல, இது தர்ஜினி வைப்போம். தர்ஜினி அவர்கள் என்ன செய்யணும்? நீ போ, நான் நிக்கிறேன், நான் எந்த கொள்கையில மாற மாட்டேன், ஊர்ல இல்ல இருக்கணும். வந்தவ வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணா, உள்ளூர் மாப்பிள்ளை வேணா, அது உத்தியோகமா இருக்கணும், கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும். ஆனா மெச்சது கிடைச்சது. ஆனா விதிவசம் அவர் வெளிநாட்டுக்கு வந்து. நீங்க கதைங்க மொபைல் அப்படி நீங்க அப்படி ராஜினி ஆண்டி, நீங்க அப்படின்னா அங்கேயே இருந்திருக்கணுமா? இல்ல அது கேளுங்க. இல்ல அப்படித்தான் எனக்கு அது கல்யாணம் பேசின காலம் தொடங்கியே எனக்கு அது ஒரு விருப்பமா இருந்தது. எனக்கு உண்மையிலேயே அந்த வேற நாடுகளுக்கும் அங்கிருந்து வேற நாடுகளை இப்ப எனக்கு கூட யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்து வேலை செய்யற அப்படி ஒரு ஆள் இருந்தா எனக்கு கட்டி தந்தா விருப்பம், வெளிநாட்டு விருப்பம். அப்ப அண்ணன் அனுப்பினான், அந்த பேர் திரும்பி போயிட்டாரு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லை,
வெளிநாடு போவ வந்த காலம் துவங்கியும் எனக்கு அதோட எனக்கு அங்கே நிறைய பேரோட உண்டா இருந்து வாழ்ந்து இங்க வந்து இப்ப தனிமையில இங்க இருந்து இப்ப வந்த பிள்ளைதானே ஆஹ் இப்ப இல்ல இல்ல அது அங்க இருக்கிறவரை தான் நான் கட்டி விட்டவே ரெண்டும் எந்த பிரச்சனை மூட்டம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையால அவர் வந்தவர் ஒழிய அதால என்ன செய்யறேன் நான் 4 வருஷத்துக்குள்ள இல்ல நான் திருப்பி ஜெயலலிதா சொன்னது திருப்பி உள்வாங்குங்கோ. நீங்க வந்திருக்க கூடாது, அவர் வந்திருக்க வந்ததுக்கு கூடாது தேங்க்ஃபுல்லா அதான் சொல்லுங்க. சொல்றேன் வந்திருக்க கூடாண்டா என்னண்டு அவர் இங்க இருக்க என்ன வர்ற நிலையா போச்சு. அது வேற, உங்களோட விருப்பப்படி நீங்க வாழையில் வெளிநாட்டு இது அதுக்கே விருப்பம் கதைக்க மாட்டீங்க. நீங்கள் அதுல விழா விட்டுட்டு பின்னால வந்துட்டு அப்புறம் இந்த நாட்டை திட்டி கொண்டுண்டா, குளிர திட்டி கொண்டுண்டா. ஆனால் எப்பவுமே இந்த நாடு வந்ததால இருந்திருந்தீங்கன்னா ஊர்ல சில வில காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பட்டியல்ல சேர்த்துருவாங்க. புத்தளத்துக்கு போக இங்க வேண்டிய இருந்து இவ்வளவு சௌகரியமா இருக்கிறீங்க, சரியா? ஜெர்மனிலேயே சைக்கிள் ஓடுறீங்க, யாருக்கு கொடுத்து வச்சது? இதுல இருக்கிற யாராவது சொல்லுங்க, சைக்கிள் ஓடுறீங்களோ ரோட்ல? இல்ல. அங்கேயும் திருமணம் செய்து அப்புறம் ஓடினா வந்த முந்தி இல்ல விடையில அங்க விடுங்க, நான் அங்க வந்த சைக்கிள் ஓடாத இடத்துல பெண்கள் ஓடினான். யாரு? நான் வந்த இடத்துல ஒன்னா இந்த ஆபரேஷன் அப்புறம் நான் விட்டுட்டேன் ஓடினா இல்ல அப்புறம். இப்பவும் ராஜினி ஓடுறாரு. இப்ப இல்ல ஆஹ் அந்த பைக்கில் இவ்வளவு விட்டு வசதி, இவ்வளவு நண்பர்கள், ஓட இவ்வளவு விருப்பம் தான் ஜெர்மனி விழுந்தானே உறவுகள், குளிரண்டா ஹீட்டர், ஹீட்டண்டா குளிருக்கு ஏர் கண்டிஷன். என்ன வாழ்க்கை இது ஜெர்மன்ல? இது ஊர்ல இருந்தா கிடைக்குமோ? எங்க எனக்கு இந்த ஏர் கண்டிஷனே அங்கேயும் பிடிக்காது இங்கேயும் கொய்யாவின் தோட்டத்துல ஒன்றும் இருக்காது, கொய்யா பழமே இல்லாம. இப்ப அங்க ஏர் கண்டிஷன் வந்து அங்க போடி நம்ம வீட்டை நான் இருந்த இடத்துல எனக்கு பிடிக்காது உண்மையிலேயே. நார்மல் ஃபேன் என்றால் கொஞ்சம் போடுறது மற்ற அங்க தியாக்கள் மாதிரி அப்படி அஞ்சுலையும் போடுறதும் பிடிக்காது குளிரும் பிடிக்காது. ஆனா உங்களை யாரும் இங்க இருக்க சொல்லியும் சொல்லுது. அதுதான் என்ன செய்யலாம் அந்த ஆனா உண்மையிலேயே அந்த எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்ப இவர் எங்க கணவர் வீட தங்கையும் அண்ணன் மகளும் ஒவ்வொரு மாதம் லீவுக்கு எங்கட ஆன்டிமார் எல்லாம் ஒரே ஒரு வீதியில இருந்தபடியா எல்லாரோடையும் வந்து ஒரு மாதம் லீவுக்கு இங்க வந்து நிற்பினோம் என்று அவரை விட்டு அவர் அம்மா பள்ளிக்கூடமும் கோயிலும் தான் போக விடுவான். மற்றபடி அதை வீட்டுல தான் 2 பிள்ளைகள் 2 பேரும் இருப்பாரு. அந்த இதாகவே எங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றான்னு தெரியாது. அந்த வளவுக்குள்ளேயே அவ்வளவு பேரோடையும் இருந்து வளர்ந்து எல்லாம் இதான்றது இப்படி வந்து தனிமையில இருக்க சரியான ஒரு கவலை மாதிரி இருந்தது எனக்கு. நீங்க தனிமையில இருக்கணும் வந்து இல்ல, அது உங்களுக்கு இது விருப்பம். ஆஹ் அது அப்படியே இருக்கிறீங்க என்றதான் உண்மை. ஆனா நீங்க தனிமையா போக்கணுமெண்டா இப்ப இந்த அடுத்த இடம் நிமிஷம் வந்து யோசிச்சாலே. எனக்கு மாற விருப்பம் இல்லை. இப்படியான ஒரு எனக்கு போக்குவரத்து வசதி குறைவா இருந்தாலும் இந்த இடத்த போல எங்களுக்கு கிடைக்காது. ஊர் மாதிரி அப்ப பழகி. பிறகு என்ன? இது கொய்யான் தோட்டத்தில் இருக்குமோ? ம். கொய்யா தோட்டமும் வேணுமென்னா கொய்யாவின் தோட்டம் உண்டு. கொய்யா தோட்டத்தில் இருக்குமோ? இந்த இந்த ஊரை மாதிரி வசதி இருக்குமோ? இல்லத்தானே. எல்லாம் வராது. எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் இல்லாம அமையாதானே இருக்கிறத அப்ப கொண்டு இருந்ததை தலைப்பாக்குங்கோ, இருக்கிற கிடைச்சதுக்கு நன்றியா இருந்தோம். சரி, இருப்பதை அதை கொண்டு வாழ நிப்பாட்டுவோம், அதை பழகி நிப்பாட்டுவோம். இருப்பதை கொண்டு வாழ பழகி கொள்ள வேணும் என்று சொல்லி எங்கட அம்மா பழக்கின பழக்கம் அப்படியே நானும் வாழ்றேன். அதுதான் சொல்றோம். அவர் வெளிநாட்டு கொரோனா உத்தியோகத்தை வெளிநாட்டுக்கு வந்தாலும் இருக்கிறத கொண்டு நீங்க ஊர்லயே இருந்திருக்கணும் என்று முதலே சொல்லிட்டோம். அதை நீங்க மறுத்து சொல்லிட்டீங்க. இப்ப அதுதான் தர்ஜினின்ற கேள்வி அதுக்கு வருவோம். எதிர்த்து கதைக்கிறது பிள்ளையா சரியா, அதோட முடிவுக்கு வருவோம். ஆம். லியோரியோகா வெட்டி பாருங்க. அன்றைக்கு பிள்ளை அந்த சர்மிலி குடும்பம் மேல ஓடினவியல் சரியா என்ன? இல்ல, இன்றும் இணையவில்லை இதுவரை. ஆனா அன்று நாங்களும் தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்க இல்ல, இருந்தாலும் அதை விட்டு போயிருக்க கூடாது தானே. ஆம், கேட்டுட்டு போயிருக்கலாம் நேரம் ஆம், நிச்சயமா. ஆம், ஒரு ஆம், வேளைக்கு இப்ப ஆம். இன்றைக்கு நேரத்தை வந்துட்டேன் நான் இப்ப. நேரத்திலேயே நிக்கிறோம். ஆனா இல்லை. யார் வந்தது? சரி, அதை கேட்டுக்கொண்டே கதை பண்ணாங்க, கதைச்சுக்கொண்டு நாங்க அப்படி இல்லை என்றால் பிள்ளை இளையவர்களையும் நான் சொன்னா வெள்ளனவே வர உங்களோட பிள்ளை சொல்லி வர. இல்லை என்றால் எழுத்து கதைக்கலாம். அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப ரஜினியால் அப்படி இல்லை, ஆட்கள் யார்கிட்ட காய்க்கிற வண்டி இருக்கல்லோன்னு இருக்கிறேன். எனக்கு இப்ப எனக்கு முந்தைய அந்த பழக்கம் இல்லை. அவர்களுடைய திருப்பி கதைக்கிற பழக்கம் இல்லை. என்னில பிள்ளை இல்லையாண்டா நான் அதை நிரூபிக்க மட்டும் எனக்கு நித்திர வராது. அது ஒரு பழக்கம் உண்டு. நான் அவட்ட கேட்டுத்தான் தீருவேன். உம் இப்ப நான் கொஞ்சம் இது வித்தியாசமா தான் சொல்றாரு. எனக்கும் கோபம் வருது. இப்ப வீட்டுல இவருக்கும் கோபம் வருது, எனக்கும் கோபம் வருது. வருத்தங்களாலேயா இல்லாட்டிக்க கோபம் வராதாக்க ஒன்று இறந்தாக்கள் அல்லது பிறக்காதாக்களுக்கு தான் கோபம் வரும். மனுஷரண்டா கோபம் வரும். அது எப்படி வெளிப்படுத்துறது என்பதுலதான் வித்தியாசம் இருக்கு.
அதாவது சொல்லுவார்கள் ஆக்ஷன் 10%, ரியாக்ஷன் 90%. அதாவது சம்பவம் 10%, அது நாங்கள் வெளிப்படுத்துறது 90%. சரியா? இப்ப ஒரு விஷயம் ஒன்று நான் நிக்காத செய்தேன்னா உடனே முகமெல்லாம் கருக்கும். ஆனா 3 செகண்ட்ல மாறி சரி பரவாயில்ல ஐயா தெரிஞ்சா செய்து நீ தெரியாதான் சரி தட்டி கொடுக்குற அந்த பக்குவம் எங்களுக்கு வேற இல்ல. நம்ம அது வர்றது இல்லையே. பாருங்க இத்தனை வருஷம் ஊர்ல நடந்த கதைக்கு தர்ஜினி சண்முகநாதன் இங்க வந்து சாதிக்கிறார் இந்த மனுஷனை பத்தி. ரஜினின்றது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ரஜினி திருப்பி கதைக்க மாட்டான்னு தெரியும், நீங்க அப்படி சொல்றீங்க. இல்ல ரஜினி இப்ப ஒரு சின்ன விஷயத்துல எனக்கு இல்ல எல்லாருக்கும் என்ன யார்கிட்ட காய்க்கிறதுன்னு இருக்கா. அப்ப சில வேளை நடிக்கிறாரு. இப்ப நான் கூட காட்டில காய்ச்சாலும் இது நடிக்கிறாரா உண்மையா காய்க்கிறாரான்னு யோசிச்சு இல்ல நான் பதில் சொல்ல வேண்டியது. என்னட்ட நீங்க யாருன்னு நம்புங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்காக சண்டை பிடிக்கிறதா சண்டை சண்டை பிடிக்கிறதா பிடிக்கிறது இல்ல, உள்ளதை சொல்றது. ஐயா நீ செய்வது எனக்கு இன்னும் வலிக்குது ஐயா, வா வா பரவாயில்ல வந்து டீயக்கூடிய. இப்ப ஐயாவோட கோச்சர் வந்திருக்கார், அதை பற்றி கதைப்போம் இருக்கு. தாய் நாடா புலம்பெயர்ந்த நாடா தெரியாம இருக்கு. வந்துட்டு ஒருவர். வணக்கம். வணக்கம் 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 சொல்லேண்டி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? உற்சாகமா இருக்கிறோம், நன்றி. உங்களோட உற்சாகம் எப்படி இருக்கு? நான் நல்ல சுவைனம் அடைந்துதான் போனேன், அது போல சுவைனத்தோடே வந்துட்டேன். சரியான இந்த முறை 5 வாரங்கள் ஒரு சுவைனமா இருந்தேன். அது இன்னும் சரி வரவில்லை. நேற்று தான் வந்தேன். இங்கு வந்தவுடனே குளிர் தானே, அது மீண்டும் இழுப்பு மாதிரி இந்த முறை வந்து விட்டது. ஓ, எல்லாம் வளர முதல் மாறிடும். இப்ப வந்துட்டீங்க தானே, எல்லாம் மாறி 3 தரம் வைத்தியரிடம் சென்று காட்டி டேப்லெட் எல்லாம் எடுத்தோம். ஆனால் காய்ச்சல் என்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று சொல்லி இருந்தார். அங்க அந்த சிக்கன் குனியாவோ அந்த அது போல வந்து விட்டது. காய்ச்சல் இல்லை, கால் இதுகள் எல்லாம் சரியான இது இன்னுமே வருத்தம். அப்பவும் வரும் பொழுதும் சரியான பஸ்ஸுக்குள் சத்தி எடுத்தேன். பிறகு பார்த்தா மயங்கி விழுந்து விட்டேன். வெயிலா? விளங்கல. வெயிலாலையா? இல்ல இல்ல, இரவு 12 மணி போல ஒண்ணும் இயலாமல் வந்து அப்படியே கடை ஒன்றுக்கு பதில் பஸ் நிப்பாட்டி இருந்தார்கள். சட்டி எடுத்தாண்டு போட்டு சட்டி அதுகளை கழுவணும்ன்ட்டு போய் கழுவிட்டு வரையக்குள்ள விழுந்துட்டேன். அப்புறம் அவர்கள் கொஞ்சம் பேர் அதுல இருந்தார்கள். அப்புறம் ஓடி வந்து தூக்கி எல்லாம் செய்து எல்லாம் விட்டார்கள். அப்புறம் ஒரு மாதிரி 3 வாரமா ஆண்டி போனீங்க? நான் 6 வாரம். 6 வாரம் கரியா போயிட்டு 3 வாரம் மாதிரி இருக்கு எனக்கு. டக்குன்னு போனவன் உங்களோட வீட்டு எல்லாம் உங்களோட வீட்டு எல்லாம் அறநெல்லி அந்த மாதிரி காய்ச்சிருக்கிறது. அது ஒவ்வொரு மாசமும் காய்க்கும் வேண்டி, ஒவ்வொரு மாசமுமே காய்க்கும். எந்த காலப்பகுதியும் நிறைய காய்ச்சி கிடந்தது. நிறைய காய்ச்சிருக்கும். அரைநெல்லி, பலாப்பழம், மாம்பழம், பலாப்பழங்கள் எல்லாம் நிறைய கிடக்கு. அதிபர் எப்படி நலமா இருக்கிறீங்களா? அதிபர் சத்தத்தை காணையில சென்றுட்டு விட்டாரு. இப்ப சரியோ. நான் நினைச்சு நீங்கள் எப்படி போய் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் நின்றுட்டு அப்படித்தான் எழுதினான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே. நீ நம் 2 மாசத்தால போய் ஒரு 6 மாசம் அங்க இருக்கைகளை சுகமா இருந்து இங்க வந்த முதல் நாள் இதவே கஷ்டப்பட்டுட்டீங்க. இல்ல, இந்த முறைதான் 25 தடவைக்கு மேல் சென்றிருந்தேன். இதுதான் முதல் தடவை இப்படி படுக்கையில் இருந்து வந்தது. ஆனா இல்ல, இப்ப 5 கிழமை நின்றது குறைவுதான். நீங்க அதமா 3 கிழமை 4 கிழமைக்குள்ள வந்துருக்கீங்க. இல்ல இல்ல, கூடுதலா 6 கிழமை தான் நான் நிக்கிறது, மாறி மாறி. 4 கிழமை 6 கிழமை 4 கிழமை 6 கிழமை அப்படித்தான். கூடுதலா 6 கிழமை தான் நின்று இருந்தேன். ஆனால் இந்த வருடம்தான் அப்படி அந்த சினோ அந்த கொட்டின போது இங்க ரெண்டும் போனேன். அங்க அந்த மாசி பனியும் எல்லாம் சேர்ந்து மழை, ஒரு அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அங்க அந்த சிக்கன் குனியா வருத்தம். அதால அதுல எனக்கு ஆனா காய்ச்சல் காயாமல் அந்த இது மாதிரி வந்து விட்டது.
சரி சரி. சரியான இல்லைங்க கஷ்டப்பட்டு அதெல்லாம் வளர வளர சுவம் வரும். நீங்கள் முழுகைக்குள்ள சுவம் சுவம் வளர இதுக்கு வளர மிந்தி ஒரு வளர்ச்சி சுவம் இருக்கா? வளர வளர ஓம் ஒவ்வொரு கலங்களும் மாறும். ஒவ்வொரு தசை இழையங்களும் உருவாகும். ஒவ்வொரு நாடி நரம்பும் புத்துயிர்ப்பு பெறும். நான் ஒவ்வொரு நினைச்சேனே ரத்தமும் ஒருக்கா பாஞ்ச இனி ஒரு ரத்தம் திருப்பி வளர்ச்சி பாயாது. இருக்கு, கடைசி வளர்ச்சி உண்டு. இதுதான் நான் சொல்றேன். நகம் வளருது, முடி வளருது, வளர்றது கொட்டுன்றது வளருது, அறிவு வளருது. எங்க அதை வளருது? விவசாயிப்பாக்க கேள்விக்கணைகள் தேட தேட நீங்கள் அறிவில வளர்ந்து கொண்டிருக்கீங்க. ஆமா, இப்ப இரவு அங்கேயே நீங்க நேற்று என்ன வந்து சொல்லணும் திருப்பி சொல்லுங்க. தூங்கல வந்து என்ன செய்யணும்? நேற்று வந்து 7 மணிக்கு படுத்தேன். விடிய 3 மணி போல எழும்பிட்டேன். எழும்பி பிறகு கேள்விக்கணை வெள்ளிக்கிழமை காண ஒரு 25 கேள்வி செய்து முடித்து விட்டு தான் பிறகு இந்த வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாம் அதான் சமைச்சு போட்டு இப்பதான் உங்களோட பதவி பறி போய் 5 வாரம் ஆயிட்டுது. விளங்கல. தொகுப்பாளர் டேக் பண்ணிட்டாரு கேள்விக்கணையில. மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க. உங்களோட கேள்விக்கணைகள் பறி போயிட்டுது. ஓ தெரியுமா, நான் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பத்மினி அழகாக செய்திருந்தேன். அப்ப என்ன நடக்க போகுது நீ? பரவாயில்ல தானே, எனக்கும் வயது வந்துட்டு பரவாயில்ல. நான் விட்டு கொடுக்குறேன் போல ஜெசிந்த தலைப்பு போல அவர் எதிர்த்து கலைக்க போறாரு. அது பரவாயில்ல. அதிபர் அவர்களே நான் விட்டு கொடுக்கதே. சரி, கேள்விக்கணைகள் அது செலினித்தியானதையும் கேள்விக்கணைகள். இப்ப கஜேந்திரன் பேர் கூட சொல்றேன். அவர் பார்ட் 2 செய்யணும். அது இல்ல அவர் சும்மா பொதறிவு ஏதோ என்றுதான் வாணி பேர் கொடுத்திருக்கேன். நான் அதுல தலையீடு இல்லை. அது எல்லாம் அவரவருக்கு தந்த பேர். அப்படி இப்ப ரஜினின்னு இளையோர் யோகா, நாங்க வேற ரஜினி இதில் எழுதியிருந்த பாட்டுட்டு தான் ரஜினி குழப்படி செய்தா மூத்தோர் யோகாண்டு வேறு ஒரு ஆளை போட்டு தொடங்கிடுவாங்க. ரஜினி இளையோர் யோகான்றது இந்த ஜென்மத்துல மாத்திர, இனி அடுத்த ஜென்மத்துல அதை பற்றி யோசிக்கும். அவரவருக்கு தந்தது அவரவர்கள் வரை தொடர வேண்டும். இந்த வரைக்கும் பறிக்கல. அப்ப செல்வியின் கேள்விக்கணைகள் தொடரும். ஆமா, முடிந்தவரை தொடருவேன். தொடருங்க. அப்ப போன விஷயம் எல்லாம் ஓகேயோ? என்ன திருமணத்துக்கு போனேன், பிறந்த நாளுக்கு சென்றேன், அவ்வளவுதான். எல்லாம் முடித்து விட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகளும் கொஞ்சம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுகளும் கணவர் நிற்கிறார் தானே, அவர் ஏப்ரலுக்கு தானே வருவார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரி சரி சரி. இந்த மாமியை வீட்டை கூடி கொண்டு வரணும். அவர் இந்த அம்மம்மா வீட்டில் தான் இருக்கிறார். அப்படியா? அவர் வீட்டை வரணும். கடைசி நேரம் வீட்டை வந்து தான் சாகணும். வீட்டை கூட்டிகிட்டு போகணும் ஒரே. அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மீண்டும் ஒரு வடிவமைப்பு நடக்கிறது. நல்லது நல்லது. அவரவர்களுக்கு விதிச்சது நடந்துதானே முடியும். ஆமாம். சரி, இப்ப ரஜினி இந்த கணவரின் மாமா ஒருவர் எங்கள் வீட்டில் தான் இருந்து அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து வருத்தமா இருந்து அவர் இப்பொழுது சீரியஸா இருக்கிறார். வைத்தியர் இன்னும் 2 வாரங்கள் தவணை சொல்லி இருக்கிறார். படுக்கையில் தான் கோமா மாதிரி வந்து விட்டது. என்னன்னு தெரியவில்லை. இன்னும் பார்த்தோண்டு இருக்கிறோம். எழும்புறதா இல்லை. எதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இல்ல எலும்பு வேற ஓண்டு இளவலையில சொல்லலாம் தானே சில பேர். இல்ல சாவு எல்லாருக்கும் வராதான். என்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. படுக்கை புண் வந்து விட்டது இப்பொழுது. அப்பொழுது அது பார்க்க கஷ்டமா கிடந்தது. 3 தரம் ஸ்ட்ரோக் வந்துட்டது அடுக்கடுக்க. இல்ல நடப்பாரா? அப்படி இல்ல கோமா மாதிரி படுக்கை. இப்ப மூக்குகளால பயர் விட்டுத்தான் தனியா சூப் அப்படி ஓட்ஸ் அது கரைச்சு ஒரு தடவை சும்மா ஒரு கொஞ்சம் கொடுக்குற சாப்பாடு வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விடிய சிந்தனையிலையும் அதான் நாங்க சொன்னாங்க. புதிய பழமொழி, யாமாருக்கும் குடியெல்லாம் வீழ்ச்சியாரில் வாழ மாட்டோம். வீழ்ச்சியார்ல யாரு தன்னும் விழுந்தாலும் நடாமோகன் உட்பட நாங்கள் அரோகரா சொல்றதுதான் நல்லது. ஆமா, எனக்கு நானே அரோகரா சொல்றதுதான் நல்லது. ஏனென்றா
அதுக்கு பிறகு பிரயோசனம் இல்லை. ஆமா மற்றவனே நீங்க வீல் கஷ்டப்படுத்தி. சேர் சொல்லும் போதுதான் மோன்னா எனக்கு ஒரு கதை. சண்முகநாதன் அவர்கள் இப்ப கிட்டடியில இலங்கை போயிட்டு வர்றப்போ தான் இவ்வளவு காலமும் போய் வந்ததுக்கும் இப்ப போய் வந்ததும் சரியான வித்தியாசமா இருக்காம். தான் போய்க்கு நிறைய பேர் வந்திருந்தவையாம் இலங்கைக்கு. அதுல 100 பேர் வந்திருந்தா 15 பேரு கிட்ட வீல் சேர்லாம் வந்துச்சிடுமாம். ம் பிறகு அங்கேருந்து வரைக்கையும்